எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தாவேகா சார்பாக வேட்புமனு கொடுக்கப்படுது. அதை பத்தி பார்த்தலாம். நம்ம ஃபர்ஸ்ட் தாவேகா சார்பில் வேட்புமனு கொடுக்குறாங்க, அதாவது விருப்ப மனு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அந்த கட்சியோட சார்ந்த உறுப்பினர்கள் எல்லாம் அங்க வந்து ஒரு படையாவே வந்துட்டாங்க. அதாவது பனையூர் வந்து தாங்கலை, அந்த அளவுக்கு வந்து இருந்தது. ஒரு 10,000 மனு வந்து அன்னைக்கே வந்து வாங்கிட்டாங்க. அதனால அதை பார்த்துட்டு தாவேகானவர்லாம் ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க. அதுவும் இல்லாம அந்த ஸ்ட்ரீட்ல அந்த தெருவுல வந்து அங்க இருக்கிற குடியிருப்பு வாசிகள்லாம் வந்து ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் கொடுத்து நம்ம இங்க பாத்திரலாம். விருப்ப மனுன்றது வந்து எல்லாருமே எல்லா கட்சியிலையும் கொடுக்கறது தான். இது தேர்தல் சமயத்துல எல்லா கட்சியிலையும் அவங்கவுங்க கட்சி ஆபீஸ்ல தான் அந்த விருப்ப மனு கொடுப்பாங்க. அது போலதான் தாவேக்காலையும் விருப்ப மனு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இத தெரிஞ்சுக்கிட்ட தொண்டர்களும் போட்டி இன்னொன்னு விருப்பமா இருக்கிறவங்களும் அந்த கட்சி அலுவலகத்துக்கு வந்து சரசரியா வர ஆரம்பிச்சிட்டாங்க. அன்கண்ட்ரோலபிள் ஆயிடுச்சு க்ரௌடு. அது மட்டும் இல்லாம அந்த குடியிருப்பு வாசிகள்லாம் வந்து பிரச்சனை பண்றாங்க சொன்னோம் இல்லைங்களா? அவங்களாம் வந்து எங்களால கார் எடுக்க முடியல, போக முடியல, வர முடியல. நாங்களே வந்து சிட்டியை விட்டு அவுட்டரா வந்தாதான் ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்க முடியும். அதாவது ஒரு அமைதியா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க வெளியே வந்திருக்கிறோம். இங்கேயே வந்து இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டி நீங்க உங்களுக்கு வந்து அன்கம்ஃபர்டபுள் ஆக்குறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. முதல் விஷயம், அந்த மாதிரி எந்த கட்சி அலுவலகமா இருந்தாலும் அந்த மாதிரி கூட்டம் வரதான் செய்யும். இப்போ ஏடிஎம்கே, டிஎம்கே இந்த மாதிரி கட்சிகள் விருப்ப மனு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா அந்த இடத்துல ஃபுல்லாமே வந்து டிராபிக் க்ரௌட் இருக்கதான் செய்யும். அது ஒன்றும் பண்ண முடியாது நம்மளால. அது போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து அதுக்கான இந்த ரோட்ல போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வழிமுறையை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இல்லைன்னா நம்மளே கட்சி சார்பாக ஏற்படுத்திக்கிறதா அது. அதனால வந்து நான் அது இன்னும் ஒரு 3 மாசம் அதுக்கப்புறம் வந்து கட்சி அலுவலகமா இருக்கும். ஏன்னா தளபதி தான் அதுக்கப்புறம் கோட்டைக்கு போயிடுவாரு. அப்புறம் என்ன பணையத்துல வேலை. ரெண்டாவது, இந்த மாதிரி பிரச்சனை யாருக்குமே வரலன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இல்ல, இந்த மாதிரி பிரச்சனை வந்து இப்ப ரஜினிக்கு கூட கொஞ்ச நாளுக்கு முன்னால வந்து அவங்க பக்கத்து வீட்டாரு அந்த லேடி வந்து எங்க ரஜினி பிறந்த நாள், நியூ இயர் இங்கெல்லாம் வந்து ஒரே கூட்டமா வந்துடுறீங்க. அந்த மாதிரி நாட்கள்ல எங்களால அந்த மாதிரி நாட்கள்ல செலிப்ரேஷன் பண்ண முடியல. ஒரு ஃபங்க்ஷன்னா எங்களால செலிப்ரேட் பண்ண முடியல. ரஜினியை பார்க்கறதுக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் வந்திருக்கு அப்படி சொல்றாங்க. இது எல்லா நடிகர்கள் வீட்லயும், எல்லா தலைவர்கள் வீட்லயும், எல்லா செலிபிரிட்டிஸ்ன்னு இருந்தா இங்க இல்ல, இந்தியா ஃபுல்லாவே இப்படிதான் இருக்கும். அதனால நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அதுக்குன்னு விஜய் போய் அங்க வீடு வாங்க முடியாதுன்னா அப்ப அவர் நான் வேற்று கிரகத்திலேயே போய் இருக்க முடியும் சொல்லுங்க? மக்களோட மக்களா இருக்கணும் தலைவர். அப்ப தமிழ்நாட்டுல எதனா ஒரு பகுதியில, எந்த பகுதியில இருந்தாலும் இப்படிதான் வரும் கூட்டம். அது ஒண்ணுமே பண்ண முடியாது. அவங்கதான் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். இவங்களும் கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி பண்ணலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வேட்புமனு விஷயத்துல இன்னொன்னு இருக்குது. என்னன்னா, வேட்புமனு வந்து சாதாரண மக்கள்லாம் வாங்குறாங்க. இது வந்து உங்க சீட்டு யாருக்கு கொடுக்க போறீங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அப்படி இருந்து எல்லாருக்கும் வேட்புமனு கொடுக்குறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க. ஜெயலலிதா அம்மா, அப்புறம் எம்ஜிஆர்லாம் வந்து வேட்பு மனுன்றது விருப்ப மனுன்றது எல்லாத்தையும் வாங்குவாங்க. விருப்ப மனு எல்லாத்தையும் வாங்கிட்டு ஏடிஎம்கேவை பொறுத்தவரைக்கும் யாரும் எந்த தொகுதியில் எப்ப நிக்க போறாங்கன்னே தெரியாது. ஏன்னா வேட்பு மனு கொடுத்து வச்சிருப்பாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு பெயிண்ட், அதாவது ரெட்டலை சின்னம் அந்த மாதிரி வரைஞ்சிருப்பாங்க பத்தியா பெயிண்ட், அவங்க எலெக்ஷன்ல போட்டுடுவாங்க. கூப்பிட்டு அந்த அம்மா சீட்டு கொடுத்து நீங்க எம்எல்ஏ ஆயிடுங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அவங்க ஜெயலலிதா அம்மா முகத்தை பார்த்து எல்லாம் ஓட்டு போட்டு அவங்களையும் எம்எல்ஏ ஆக்கிடுவாங்க. அதே மாதிரிதான் விஜய்க்கும் அந்த பவர், தளபதி விஜய் அவர்களுக்கும் அந்த பவர் இருக்கு. அவர் பார்த்து யார் எம்எல்ஏ கேண்டிடேட்னு போடுறாரோ அவங்கதான் வந்து எம்எல்ஏ ஆக முடியும். அதனால எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கும், விஜய் வந்து நம்மள கை காட்ட மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் இவ்வளவு விருப்ப மனு. அது மட்டும் இல்லாம விருப்ப மனு வந்து இப்ப ஆன்லைன்லயே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை நீங்க ஃபார்ம் ஃபில் பண்ணி போஸ்டல் டிபார்ட்மெண்ட் மூலியமா போஸ்ட் பண்ணிட்டீங்கன்னாவே போதும். பிப்ரவரி 14க்குள்ள போஸ்டல் அவங்களுக்கு போய். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, தளபதி விஜய் வந்து வி அப்படின்ற ஸ்டார்ட் பண்ற லெட்டர் இருக்கிற தொகுதியில நிக்க போறாருன்னு ஒரு டாக் இருக்கு. அதாவது விருகம்பாக்கம், வேளச்சேரி, விக்கிரவாண்டி, இந்த மாதிரி அநேகமா விக்கிரவாண்டி, விருகம்பாக்கம், வேளச்சேரி இதுதான் வந்து வாய்ப்பு இருக்குது தளபதி நிக்கிறதுக்கு. பாப்ப என்ன நடக்குதுன்னு. அப்புறம் தளபதியை பத்தி இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த புலி படத்துக்கு ஃபைன் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது ஒன்றும் ஃபைன் எல்லாம் போடல. அது வந்து இங்க தீர்ப்பு கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். இதை பத்தி நீங்க வேற எதுவும் மேல்முறையீடு கூட பண்ணிக்கலாம். ஒருவேளை மேல்முறையீடு போயிட்டு தளபதி விஜய் வந்து வரி ஏய்ப்பு எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கூட ஆர்டர் வாங்கி வந்துடலாம். ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த அரசியல்வாதிகள்லாம்
வந்து வரி ஏய்ப்பே பண்ணாத மாதிரி, வரி ஏய்ப்பு பண்ண மாட்டாங்க அவங்க, கொள்ளதான் அடிப்பாங்க, கருப்பு பணம் தான் வச்சிருப்பாங்க, வரி ஏய்ப்புலாம் பண்ண மாட்டாங்க அவங்க. கருப்பு பணத்திலேயே வாழ்றவங்க, குளிக்கிறவங்க, நீச்சல் அடிக்கிறவங்க அவங்க அவங்க வந்து விஜய் வரி கட்டல வரி கட்டல வரி கட்டலன்றாங்க. வரின்றது ஒரு மனுஷன் வந்து தன் உழைப்பால சம்பாரிச்சு அது கட்டுறது, புரியுதுங்களா? அதுல கொஞ்சம் குளறுபடி இருக்கதான் செய்யும். ஆனா கொள்ளைன்றது அடுத்தவன் பாக்கெட்ல இருந்து காசு எடுத்துக்கிறது, புரியுதா? என் பாக்கெட்ல இருக்க ஒரு பணத்துக்கு நான் வரி கட்டுறேன், வரி கட்டணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட். ஆனா நீங்க அடுத்தவன் பாக்கெட்ல இருக்கிறதையும் எடுத்து என் பாக்கெட்ல வச்சிருக்கோம், அதை உங்க பாக்கெட்ல வச்சுக்கின்னு அதுக்கே கணக்கே காட்ட மாட்டேங்குது. அப்புறம் நீங்களா என்ன பண்றதுக்கு? கொள்ள கும்பல் வந்து வரியை பத்தி பேசலாமா ஃபர்ஸ்ட்? அப்புறம் தளபதி விஜய் எங்க போட்டியிட்டாலும் அங்க திமுக வேட்பாளர் தான் நின்று நிக்க வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது எதிரா வந்து திமுக வேட்பாளர் தான் நிக்க வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க. நேத்து நேத்து நியூஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. ஒரு ஒரு இது ஓடிச்சு, ஒரு ஃப்ரேம் போட்டுட்டு இருந்தாங்க நியூஸ் சேனல்ஸ் எல்லாம். நீங்க விஜய்க்கு எதிராக யாரை போட்டியிட வச்சாலும் சரி, அதாவது திமுக சார்பா அவங்க தலைவர் கூட போட்டியிடுவாங்க. ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் தோக்குறதுல எங்களுக்கு விருப்பம் இல்லை. உதயநிதி தான் ஒரு கோ ஸ்டார் தான் இருக்கிறாரு. அதாவது வந்து ஒரு மகா நடிகர் இருக்கிறாரு இல்லைங்களா? அவருக்கு எதிராக நிக்க வைங்க. தளபதிக்கு எதிராக உதயநிதி ஸ்டாலின் நின்னா நல்லா இருக்கும். அதான் எங்க விருப்பமும். யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்றத மக்கள் தீர்மானிக்கட்டும். தேமுதிக கூட்டணி பத்தி பேசுவோம். தேமுதிக வந்து ஏன் எந்த கூட்டணிக்கும் போக மாட்டாங்கன்னா, அவங்க கட்சிக்கு ஒரு வந்து ஒரு ஒரு இப்ப ஜெயிச்சே ஆக வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறாங்க. அதாவது அவங்கள நம்பி கூடவே இருக்கிற மாவட்ட செயலாளர்கள், அப்புறம் கட்சிக்காரங்க இவங்களுக்குலாம் வந்து அவங்க ஏதாவது செய்யணும்னு விரும்புறாங்க. அதாவது 2026 தேர்தல்ல ஒரு 20 சீட்டு அப்படி இல்லைன்னா ஒரு 10 சீட்டு வாங்கினாதான் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்தே அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு ஒரு எம்எல்ஏ சீட் வாங்கி கொடுக்க முடியும். அப்படி அது மட்டும் இல்லாம ஒரு கட்சி வந்து மாநில கட்சி அந்தஸ்து பெறணும்னா 234 தொகுதியில் இருக்கு இல்லைங்களா? அதுல இருந்து 3% எம்எல்ஏ வேணும். எம்எல்ஏ வந்து 3% நமக்கு 7 எம்எல்ஏ வேணும். அந்த 7 எம்எல்ஏ பெறதுக்காக தான் அவங்க 10 சீட்டு 15 சீட்டு அப்படி கேட்கறாங்க. ஏன்னா 7 தொகுதியில போட்டிட்டு 7 தொகுதியிலும் வெற்றி பெற முடியாது இல்லைங்களா? அதனால ஒரு 3 தொகுதி எக்ஸ்ட்ரா கேட்கறாங்க. 3ல இருந்து அதோட டபுள் மடங்கா கேட்டு ஒரு மாநில கட்சி அந்தஸ்தை தக்க வச்சுக்கலாம் அப்படின்னு பாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம பிரேமலதா விஜயகாந்த் வந்து ரிஷிவந்தியம் தொகுதி, அதாவது விஜயகாந்த் போட்டிட்டு வெற்றி பெற்ற ரிஷிவந்தியம் தொகுதியிலேயே திருப்பி போட்டிடுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். இதெல்லாம் போக இன்னொரு 10 நாள்ல எல்லா கூட்டணியும் ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க. தளபதி கூட கூட்டணிக்கு வந்தாலும் சரி வரலனாலும் சரி சிங்கிள் பிளேயரா நின்று விளையாடுவாரு தளபதி. இந்த தாட்டி எந்தெந்த தொகுதியில யார் யார் போட்டி போட போறாங்கன்றது பெரிய ஒரு நியூஸா இருக்கும். அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்க இன்னும் தளபதி பத்தி வேற எதனா பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நமக்கு ஒரு கமெண்ட்ல சொல்லுங்க என்ன பேசலாம்னு சொல்லிட்டு. உங்க தொகுதியில யார் போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தளபதி தாவிக சார்பா அப்படின்றதையும் சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.